இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நீட் தேர்வில் நெல்லையைச் சேர்ந்த மாணவன் சூரிய நாராயணன் 665 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் செல்வராஜ் நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம். MBBS BDSக்கான இளங்கலை படிப்புக்கான நீட் தேர்வு என்பது கடந்த மே மாதம் நடைபெற்றது. இந்த மே மாதத்தில் நடைபெற்ற இந்த தேர்வில் மாநில அளவில் முதலிடத்தையும் அகில இந்திய அளவில் 27வது இடத்தையும் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த சூரிய நாராயணன் என்ற மாணவர் இடம் பிடித்துள்ளார். இது தொடர்பாக அவரிடமே நேரடியாக பேசுவோம். தம்பி வணக்கம். குறிப்பாக வாழ்த்துக்கள் ஜெயா பிளஸ் சார்பாக நீங்கள் தமிழகத்தில் முதலிடத்தை பிடித்ததற்காகவும் அகில இந்திய அளவில் 27வது இடத்தை பிடித்ததற்கும் வாழ்த்துக்கள். குறிப்பாக நீட் தேர்வை எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்கொண்டீங்க? நீட்டு தேர்வு நான் 150 டெஸ்ட் கிட்டே எழுதியிருக்கேன் 11th 12th. ஸோ அதே மாதிரியே இன்னொரு டெஸ்ட்டு, ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஸ்டீஜியஸான இந்தியா ஃபுல்லாக உள்ள டெஸ்ட்டுன்னு நினச்சி தான் எழுதினேன். போகும்போது பெருசாக ஒன்றும் பயம் இல்லை. ஆனால் பேப்பர் பார்த்ததுக்கப்புறம் நம்ம மார்க் குறைஞ்சிட்டேன்னு கொஞ்சம் யோசித்தேன். அதுக்கப்புறம் எப்படி கடவுள் நம்மளுக்கு நல்லா கொடுப்பாருன்னு தெரியும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். இல்லை, குறிப்பாக ஃபிசிக்ஸ் பாடம் மிக கடினமாக இருந்ததாக குறிப்பாக எல்லாரும் சொன்னாங்க. நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாருமே சொன்னாங்க. எப்படி இருந்தது ஃபிசிக்ஸ்? அதில் எந்த அளவுக்கு நீங்கள்? ஃபிசிக்ஸ் நான் ஒத்துக்கிறேன், கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் நம்மளோட பேசிக் காக்னிஷன் இன்டெலிஜென்ஸ் அதை வச்சே நம்ம முடிஞ்ச அளவு ஆன்சர் பண்ணணும். இப்போ அந்த ஃபிசிக்ஸுங்கிறது நம்ம புக்கில் இருந்து மனப்பாடம் பண்ணிட்டு எழுதக்கூடிய ஒரு சப்ஜெக்டே கிடையாது. நம்ம எவ்வளோ கான்செப்டை புரிஞ்சு வச்சுருக்கோங்கிறது தான் முக்கியம். நம்ம கிளாஸில் நல்லா கவனிச்சுட்டே இருக்கணும். டீச்சர்ஸ் சொல்கிறது எல்லாம் பர்ஃபெக்டாக கேளுங்க. நிறைய சம் போட்டுக்கிட்டே இருங்க. முடிஞ்சால் ஜெய் சம்ஸையும் போடுங்க. நல்ல கஷ்டமான சம்மை எடுத்து போடுங்க. குறிப்பாக நீட் தேர்வுனாலே மாணவ மாணவிகள் ஒரு அச்சம் என்பது இருக்குது. குறிப்பாக நீட் தேர்வு, ஏன்னா அவங்க 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை கூட எதிர்கொள்ள முடியும். நீட் தேர்வு மிக கடினமாக இருப்பதாக தெரிவிக்கிறாங்க. பல பேர் தங்களுடைய இதற்காக ஒரு கோச்சிங், குறிப்பாக வெளி இடங்களில் போய் கோச்சிங்லாம் படிச்சுட்டு வராங்க. நீங்கள் எப்படி எதிர்கொண்டீங்க? மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல வருவீங்க நீட் தொடர்பாக? நீட்டுங்கிறது நீங்கள் எழுதுகிற இன்னொரு எக்ஸாம்னு எடுத்து எழுதுங்க. ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாதீங்க. கோச்சிங் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் நிறைய இருந்தால் கோச்சிங் தேவையில்லை. அல்லது கோச்சிங் போனாலும் சரி பரவாயில்ல. ஸ்கூல்லே நல்லா எல்லாம் சொல்லி கொடுக்காங்கன்னா அதே போதும். இந்த அளவுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட அகில இந்திய அளவில் 27வது இடத்தை பிடிச்சிருக்கீங்க, தமிழகத்தை முதல் இடத்தை பிடிச்சிருக்கீங்க. உங்களுக்கான ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஊக்கம் கொடுத்தாங்க? உங்கள் பெற்றோர் எந்த அளவுக்கு ஊக்கம் கொடுத்தாங்க? பெற்றோர்கள் அவங்க மோட்டிவேஷன் சம்மந்தமாக ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. டீச்சர்ஸ் கொஞ்சம் மோட்டிவேஷனும் கொடுப்பாங்க. டவுட்ஸ் நிறைய சூப்பராக கிளியர் பண்ணுவாங்க. எந்த டவுட்ஸ் கேட்டாலுமே சால்வ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப திறமையான டீச்சர்ஸ் எங்கள் ஸ்கூலில் இருக்காங்க. என்ன டவுட்ஸ் கேட்டாலும் எப்போ கேட்டாலுமே சொல்லிக் கொடுப்பாங்க. இல்லை, இப்போ குறிப்பாக நீ மருத்துவ படிப்பை எதிர்கொள்ள போகிறீங்க, குறிப்பாக MBBSல சேர போகிறீங்க. இதில் என்னவா ஆகணும்? உங்களோட ஃப்யூச்சரில் என்னவா ஆகணும்? என்ன மாதிரி சேவைகள் மேற்கொள்ளணும் என்பது உங்களோட கற்பனையில் இருக்கிறா? இல்லை அது தொடர்பான தகவலை சொல்லுங்கள். நான் கார்டியாலஜிஸ்ட் அல்ல நியூராலஜிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். நிறைய சொசைட்டியில் உள்ள பாவப்பட்ட மக்களுக்கு நிறைய சேவை செய்யணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வாழ்த்துக்கணும். நீங்கள் நேரடியாகவே கேட்கலாம். தன்னுடைய நீட் தேர்வில் தமிழகத்தில் முதலிடமும் அகில இந்திய அளவில் 27வது இடத்தையும் பிடித்திருந்த சூரிய நாராயணன் நம்மிடம் தெரிவிக்கும் போதே நான் மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்காக சேவை செய்வேன் என தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்த படிப்புக்காக மிக கடினமாக உழைத்ததாகவும் இதே போன்ற மற்ற மாணவர்களும் நீட் தேர்வு தொடர்பாக தங்களுடைய அச்சத்தை போக்கி தங்களுடைய கடுமையாக தினந்தோறும் உழைத்தால் நீட்டில் வெற்றி பெறலாம் எனவும் தெரிவித்துள்ளார். ஜெயா பிளஸ் செய்திக்காக பாளையங்கோட்டையிலிருந்து ஒளிப்பதிவாளர் மாணிக்கத்துடன் செல்வராஜ்.